ஜனநாயகன் இந்த படத்தை பத்தி அன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையிலே இந்த படம் மட்டும் குறிப்பிட்ட நாள்ல வந்திருந்தா தமிழ்நாடு தப்பிச்சிருக்கும். இந்த படம் பார்த்திருந்தா பல பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்களானே தெரியுது. படத்துல எதுக்கு இவ்வளோ ரத்த களரி அப்படின்றதான் தெரியல. ரத்தம் தெரிக்குது. இந்த படம் வந்து 18+, ஏ சர்டிபிகேட் 18+. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் படம் பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மாசமா இருக்கவங்க எல்லாம் போனாங்கன்னா வயிற்றுல இருக்க குழந்தை, அதாவது கரு கலைஞ்சிரும். அப்புறம் வயசானவங்க, ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் போனாங்கன்னா ரத்த கொதிப்பு வந்து செத்து போயிடும். அந்த அளவுக்கு பல காட்சி அமைப்புகள் இருக்கு. ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் உங்க படத்துல இவ்வளவு ரத்த கலரி இருக்கு. ஜனநாயகன் இந்த படத்தை பத்தி அன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஹீரோ வந்து தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம், அதாவது 69வது படம். இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே பல தடைகள், பொங்கலுக்கு வெளியாகிறதா இருந்துச்சு, தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நெட்ல ஃபுல்லா லீக் பண்ணி எல்லாரையும் படம் பார்க்க வச்சுட்டாங்க. ஒரு 1 கோடி பேருக்கு மேல இந்த படத்தை பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன அந்த படம் ஓடாது அப்படின்ற ஒரு தாட் எல்லார் மனசுல இருந்துச்சு. அதையும் தாண்டி படம் ரிலீஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஆன்லைன் புக்கிங் மட்டுமே 50 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு உலக சாதனையா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதல்ல வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே அவருடைய மீனவ நண்பன் அப்படின்ற ஒரு படம் வெளியாச்சு. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகி அவருடைய ஜனநாயகன் அப்படின்ற படம் வந்து வெளியாயிருக்கு. உண்மையே இந்த கதையை வந்து விஜய்க்காக டைரக்டர் வினோத் வந்து மெனக்கெட்டு எழுதியிருக்காரு. ஒவ்வொரு காட்சிகள்லையும் விஜய் வந்து பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். விஜயோட என்ட்ரோ சீன்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே கண்ணீர் வந்துடும். ஆனால் இந்த மனுஷனாடா இனிமேல் மிஸ் பண்ண போறோம், இவனும் நடிக்க மாட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் வந்துடும். எனக்கெல்லாம் அழுக வந்துருச்சு. அதே மாதிரி பல அசம்பாவிதங்கள் நடக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்கு விஜய் வர்ற இடங்கள்ல ராவண மகண்டா அந்த சாங்கை கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே புல்லரிச்சிடும் கைகாலெலாம். அவ்வளோ ஒரு மாசான சீனு. விஜயோட என்ட்ரோவே சூப்பராக இருக்கும். பட் ஒவ்வொரு காட்சிகள்லையும் அந்த மாதிரி போயிடு சைட்லேருந்து வருவார், இல்லை கீழேருந்து மேலே வருவார் அப்படின்னு காட்சி அமைப்பு வைக்கும்போது அது பார்க்கும்போது நம்மை அறியாமலே நமக்கு வந்து ஒரு ஒரு வீரம் வந்துடும். அப்படி ஒரு காட்சி அமைப்பு. விஜயில மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு. பல சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. எல்லாரோட நடிப்புமே நல்லா இருந்துச்சு. 2ஆம் பாதி தான் படமே. யார் எப்படி, யார் என்ன ஏதுன்றத என்ட்ரோ பண்ணுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் 2ஆம் பாதியில் தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதனால 2ஆம் பாதி தான் படமே. படத்தோட லென்த் ரொம்ப ஜாஸ்தி. 3 மணி நேரம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்மளால ஏற்றுக்க முடியாது. பல பேர் வந்து பொறுமை இழந்துருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாருமே அவங்களுடைய சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்துல எதுக்கு இவ்வளோ ரத்த களரி அப்படின்றதான் தெரியல. ரத்தம் தெரிக்குது. பல பேருக்கு கை காலை வெட்டுறாங்க, தலையை வெட்டுறாங்க. வெட்டி விழும்போது ஸ்கிரீனை கிழிச்சிட்டு வெளியே வந்து விழுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த படம் வந்து 18+, ஏ சர்டிபிகேட் 18+. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் படம் பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 18க்கு மேல உள்ள கர்ப்பிணி பெண்கள், மாசமா இருக்கவங்க எல்லாம் போனாங்கன்னா பல காட்சிகளை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு கரு கலைஞ்சிரும். அப்புறம் வயசானவங்க, ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் போனாங்கன்னா காட்சிகளை பார்த்த உடனே நமக்கு ரத்த கொதிப்பு வந்து செத்து போயிடும். அந்த அளவுக்கு பல காட்சி அமைப்புகள் இருக்கு. ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் உங்க படத்துல இவ்வளவு ரத்த கலரி இருக்கு. எனக்கு வினோத் சாரோட கதைகளை ரொம்ப பிடிக்கும். விஜய் சாரோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா நீங்க இளைஞர்களை கெடுக்கிற மாதிரி, குழந்தைகளை கெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு ரத்த கலரி எதுக்கு? எப்படியும் ஒரு 4000 5000 தலைகள் உருளும். அப்படியே எங்க பார்த்தாலும் ரத்தம் தெரிக்குது, கைகால் வெட்டப்பட்டு வீசி அடியுது, தலை துண்டா போய் விழுது. இவ்வளவு ரத்த கலரி எதுக்கு சொல்லுங்க. உண்மையிலே இந்த படம் மட்டும் குறிப்பிட்ட நாள்ல வந்திருந்தா தமிழ்நாடு தப்பிச்சிருக்கும். இந்த படம் பார்த்திருந்தா பல பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்களானே தெரியுது. அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு அரசியல் களம். பிரகாஷ்ராஜ் ஒரு பெரிய கட்சியோட மாவட்ட செயலாளர். அவர் வந்து ஒரு ஆளுமையை கையில் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் அடக்கி ஆள்றாரு. நான் தான், என்ன மீறி எதுவுமே கிடையாது அப்படின்னு அடக்கி ஆள்றாரு. இது வந்து பல பேரால பொறுத்துக்க முடியாம வில்லனா இருக்கக்கூடியவர் வந்து உயர் அதிகாரியா போலீஸா இருக்காரு. அவர் வந்து அவரை கைது பண்ண போறாரு. அவரை அடிச்சு துவம்சம் பண்ணி அவரை நிர்வாணமாக்கி ரோட்ல நடக்க வச்சு கூட்டு வந்துடுறாரு. உடனே பிரகாஷ்ராஜ் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாராலையும் அவரை கைது பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும்போது நம்ம தளபதி காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரியா இருக்காரு, அவர் வராரு. அவர் போய் பிரகாஷ்ராஜ அடிச்சு துவம்சம் பண்ணி அதே மாதிரி ஜட்டியோட ரோட்ல எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்போ பிரகாஷ்ராஜும் வில்லனும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்து நான் போலீஸ் வேலையை விட்டுற போறேன், நீயும் அந்த கட்சியில இருந்து விலகிடு, நம்ம கட்சி ஆரம்பிச்சு நீ முதலமைச்சர் ஆயிடும், நான் துணை முதலமைச்சர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது. இப்போ அவங்க 2 பேரும் வெளியே வந்து ஒரு மாபெரும் கேங்ஸ்டர் ஆயிடுறாங்க. இவங்களை எதிர்கொண்டு நாட்டை காப்பாத்துறது தான் நம்ம தளபதியோட வேலை.
இதை சுருக்கமாகவே சொல்லி முடிச்சிருக்கலாம். 3 மணி நேரத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. பட் இதுக்கு கூட அமெரிக்கா காட்டுறது, ஜப்பானை காட்டுறது, பாகிஸ்தானை காட்டுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத தெண்ட செலவு அப்படின்னே சொல்லலாம். தளபதி படம்னாலே 4 மாஸ் சீனு, 2 ஃபைட்டு, 2 சாங் இருந்தாலே படம் ஓடிடும். அப்படின்றப்போ நீங்க எதுக்கு தேவையில்லாம அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் ஏன் காட்டணும்? இதெல்லாம் எவ்வளவு வெறுப்பா இருக்கு. வில்லனோட என்ட்ரோக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்க. படம் பார்க்குற பல பேர் இந்த ஃபைட்டை பார்த்தோன்னு ஏன் சொல்லி வந்துடுவான். அவ்வளோ பெரிய ஃபைட்டு, மொக்க ஃபைட்டு, நல்லாவே இல்லை. அந்த இடத்துலயே ஆடியன்ஸ் ஃபுல்லாக டென்ஷன் ஆகிடுவோம். நம்ம தளபதி ரசிகர்களை பொறுத்த அளவில் கொடுத்த காசுக்கு ஃபர்ஸ்ட் நேம் போடுறாங்க பாருங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் நடிக்கும் அப்படின்னு போடுறாங்க பாருங்க. இதுக்கே போதும். இதுக்கே அவங்க 1000 2000 கொடுத்து படம் பார்க்க ரெடியாக இருக்காங்க. அப்படின்றப்போ இவ்வளோ பில்டப்பு, இவ்வளோ பொருட்செலவு எதுக்கு தேவையா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வீட்டில் சாப்பிடலன்னா திருடம் பிடிச்சிட்டு போயிடுவான், இல்லை பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான், சோறு சாப்பிட்றியா இல்லையான்னு மிரட்டி சோறு ஓட்டுவோம். ஆனால் இனிமே பாரு, ஒழுங்கா சாப்பிடலன்னா நான் ஜனநாயகன் படத்துக்கு திரும்பவும் கூட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியே சோறு ஓட்டலாம். அந்த அளவுக்கு குழந்தைகள்லாம் பார்த்தா பயந்து நடுங்கி அழுது ஒப்பாரி வச்சு உண்மையிலே மசூல போய் மந்திரிக்கிற அளவுக்கு பல காட்சிகள் இருக்கு. படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி கொடுத்த பில்டப்புக்கும் படத்தை ஸ்டாப் பண்ணதுக்கும் படத்துல இருக்க காட்சிகளுக்கும் சம்மந்தமே இல்லை. எதுக்காக இந்த படம் தடை பண்ணாங்கன்னு தெரியல. தடை பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமான காட்சிகளும் இல்லை, அரசியல் விமர்சனங்களும் அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. ஒரு சில காட்சிகள் தான், அது எல்லா படத்துலையுமே வர்றது தான். பட் எதுக்காக இதை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. உண்மையாவே இந்த படத்தை குறிப்பிட்ட நேரத்தில் விட்டுருந்தாங்கன்னா தமிழ்நாடாக தப்பிச்சிருக்கும். இன்னைக்கு இதை தடுக்கிறேன்னு சொல்லி ஒரு ஹைப்பை ஏற்றி அந்த படத்தை தடுத்து அந்த மனுஷனை அரசியலுக்கு வர வச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க. என்னைக்குமே வந்து தமிழ் சினிமா மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட பிரியம் உண்டு. நல்ல படங்களை தப்பாக விமர்சனம் பண்ணி அந்த படம் தோத்து போகிறதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அதே போல ரத்த வெறி, மதவெறி, ஜாதி வெறியோட வரக்கூடிய படங்களுக்கு எப்பவுமே நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன். கடைசியா ஒரு படம் ரத்த கலரியோட நான் பார்த்த படம்னா தனுஷ் நடிச்ச ராயன். அந்த படத்துல பயங்கர ரத்த வெறி இருக்கும். அங்கே தலை ஊரில் ரத்த வாடை அடிக்கும். படம் பார்த்துட்டு வீட்டில் வந்து சட்டையை உதறனா அதிலே ரத்த வாடை அடிக்கிற அளவுக்கு பயங்கர ரத்த கலரி இருந்துச்சு. அதுக்கு மேல இந்த படத்துல முதலமைச்சர் நாட்டை திருத்துற மாதிரி நல்ல கதைகளை கையாளலாம், இளைஞர்களை நல்வழிப்படுத்துற மாதிரி கதைகள்ல நீங்க நடிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கதைகள்ல நடிப்பதன் மூலமாக பல இளைஞர்கள் கெட்டு போவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். படம் மோசமான படம் தான் நான் சொல்லலை, படம் பார்க்கலாம். பட் ஆனா பார்க்கிறவன் திருப்பி போன மாதிரியே திரும்பி வருவான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. முதல் பாதி 1.5 மணி நேரம், இந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சோடனே ஓடி போயிடலாமா வீட்டுக்குன்ற அளவுக்கு இருக்கு. நீங்க ஆடியன்ஸை திருப்திப்படுத்த படம் எடுத்தீங்களா, இல்ல சாட்டையை கையில எடுத்து அரசியல்வாதியை திருத்த படம் எடுத்தீங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இதுல அந்த அளவுக்கு அரசியல்ல மோசமான வசனங்களும் கிடையாது. பல கிராபிக்ஸ் காட்சிகள் இருக்கு. இந்த கிராபிக்ஸ் காட்சிகளே தேவையில்லாததான். இதுக்கு தெண்ட செலவு தான் இது. அதனாலதான் படத்துக்கு 400 கோடி ஆயிடுச்சு, 500 கோடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிராபிக்ஸ் காட்சிகளுக்கு அதிக செலவு பண்றதை விட கதைக்களத்தில் கவனம் செலுத்தி ஆர்டிஸ்டை நல்லா நடிக்க வச்சு நீங்க சம்பாதிச்சு போயிடலாம். வினோத் அப்படின்ற உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. நல்ல படம் கொடுப்பீங்க, கமர்ஷியல் படம் கொடுப்பீங்க. உங்க படத்துக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கான். அவன் நீங்க திருப்திப்படுத்தினாலே போதும். புரியுதுங்களா? நீங்க எதுக்காக தளபதிக்காக ஒரு கதையை உருவாக்கி இதுல இவ்வளவு ரத்த கலரி, தளபதியுடைய எந்த படத்துலயும் நான் இவ்வளவு ரத்த கலரி பார்த்ததே கிடையாது. அவ்வளவு மோசமான ரத்த கலரி. ஒவ்வொரு ஃபைட் சீனும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் வைப்பீங்க. சொல்லுங்க, நீங்க எடுத்துட்டீங்கன்றதுக்காக வச்சிருக்கீங்க. பார்க்குற எங்களோட நிலைமை நினைச்சு பார்த்தீங்களா? நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம எல்லாம் அவளோட எதிர்பார்த்திருந்த தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா போய் பார்க்கணுமா அப்படின்லாம் யோசிக்காம நெட்ல பார்த்துருந்தா கூட ஒரு முறை போய் தியேட்டர்ல பார்த்துருங்க. ஏன்னா தமிழ் சினிமா வசூல் பண்ணக்கூடிய முதல் 1000 கோடி படமாக இந்த படம் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கனவு. 1000 கோடி அடிச்சிடும். ஏன்னா ரசிகர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் தோக்க விட்டுற மாட்டாங்க. ரசிகர்கள் வந்து வின் பண்ண வச்சிருவாங்க. 1000 கோடி கலெக்ஷன் இந்த படம் கண்டிப்பாக அடிக்கும். அதுவும் நியாயமான முறையில் அடிக்கணும் அப்படின்றதா என்னுடைய ஆசை. மீண்டும் ஒரு நல்ல பட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் மக்கள் மீடியா ஜாகுவார் நாதன். நன்றி.